சமுத்திர திட்டம் முடக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கட்டி முடிக்கப்படாத ராமர் கோயிலை திறந்து மக்களை திசை திருப்ப பாஜக முயற்சி என்றும் விமர்சனம். தேர்தலை சந்திக்க இருக்கும் பாஜகவுக்கு மக்களிடம் சொல்றதுக்கு சாதனை எதுவும் இல்லை. அதனால்தான் முழுசா கட்டி முடிக்கப்படாத கோயிலை அவசரமாக திறந்து எதையோ சாதிச்சிட்டதாக காட்டிக்கிறாங்க. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு நிகழ்வு ஆன்மீகம் சார்ந்ததே என நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. மத அரசியலை முன்னிறுத்தும் நிகழ்வா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கும் என்றும் விளக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் தான். இதுல அரசியல் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம். அயோத்தி ராமர் கோயிலில் நேற்று ஒரே நாளில் 5 லட்சம் பக்தர்கள் தரிசனம். இரண்டாவது நாளாக இன்று காலை 6 மணி முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத் ரத்னா விருது அறிவிப்பு. ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடியதற்கான சான்று என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. கர்பூரி தாக்கூருக்கு பாரத் ரத்னா வழங்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கை நிறைவேறியிருப்பதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வரவேற்பு. தேர்தல் வரும் நேரத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக விருது அறிவிப்பு என ராஷ்டிரிய ஜனதா தளம் குற்றச்சாட்டு. அலங்காநல்லூர் அருகே ஜல்லிக்கட்டு அரங்கத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கில் நடக்கும் முதல் போட்டியில் 500 காளைகள் 300 வீரர்கள் பங்கேற்பு. 1942ஆம் ஆண்டுக்கு பின்னர் மகாத்மா காந்தியின் சுதந்திர போராட்டம் பலனளிக்கவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. நேதாஜி இல்லை என்றால் 1947இல் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது என்றும் கருத்து. If I say that if Netaji were not there, India would not have become free in 1947. நாடாளுமன்ற தேர்தல் பணி தொடர்பாக மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகளுடன் கமல்ஹாசன் ஆலோசனை. கமலின் சிந்தனையோடு ஒத்துப்போகக்கூடிய கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என அக்கட்சியின் துணைத் தலைவர் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் வைகோ போட்டியிடவில்லை என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பேட்டி. திமுகவிடம் கேட்கப்பட உள்ள தொகுதிகள் குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றும் விளக்கம். கன்னியாகுமரி திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபுவை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கிய திமுக தலைமை. நாம் தமிழர் நிர்வாகி கொலை வழக்கில் ரமேஷ் பாபு மீது வழக்கு பதியப்பட்ட நிலையில் நடவடிக்கை. சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த திமுக நகராட்சி தலைவி. மதுரை தெற்கு மாவட்ட திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் உள்ளிட்டோரும் இணைந்தனர். கிளாம்பாக்கத்தில் பார்க்கிங் வசதி செய்து தரும் வரை கோயம்பேட்டிற்கு பயணிகளை அழைத்து வர அனுமதிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை. அசாமில் நியாய யாத்திரை மேற்கொண்ட காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மீது போலீசார் வழக்கு. வன்முறையை தூண்டியதால் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதாக அசாம் முதலமைச்சர் விளக்கம். தமிழ்நாடு அரசு தொடர்ந்த அவதூறு வழக்குகளை ரத்து செய்யக்கோரி அதிமுக எம்பி சி வி சண்முகம் தாக்கல் செய்த மனு இன்று காலை தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஆந்திர அமைச்சர் ரோஜா மீது பெண் கவுன்சிலர் பரபரப்பு புகார். நகர்மன்ற தலைவர் பதவி வாங்கி தருவதாக 40 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளுக்கான இறக்குமதி வரியை 11%இலிருந்து 15% உயர்த்தியது மத்திய அரசு. உள்நாட்டு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் நடவடிக்கை. அயோத்தியில் முழுமையாக கட்டி முடிக்கப்படாத ராமர் கோயிலை திறந்து மக்களை பாஜக திசை திருப்புவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.
திமுக பொருளாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டி.ஆர். பாலு எழுதிய உரிமை குரல், பாதை மாறா பயணம் உள்ளிட்ட 4 நூல்களின் வெளியீட்டு விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. புத்தகங்களை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மத்திய அரசில் 12 ஆண்டுகளில் 3 முக்கிய துறைகளில் டி.ஆர். பாலு முத்திரை பதித்தவர் என்றார். தமிழ்நாட்டு தேசிய நெடுஞ்சாலைகளை மட்டும் 335 பாலங்கள் கட்டினது பாலுவோட மிகப்பெரிய சாதனை. ஆனா இதையெல்லாம் விட பெரிய சாதனையா வந்திருக்க வேண்டிய ஒன்று உண்டு. அதுதான் பேரறிஞர் அண்ணாவோட கனவு திட்டமான சேது சமுத்திர திட்டம். அடுத்தடுத்து வந்த அரசியல் சூழ்ச்சிகளின் காரணமா அந்த திட்டம் முடக்கப்பட்டுச்சு. அந்த அறிமுகம் கிடைச்சப்ப அவரெல்லாம் வாங்க போங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நானும் பேசுவேன், அவரும் பேசுவார். அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும், வாடா போடான்னு சொல்ற அளவுக்கு கூட மாறிடுச்சு. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், வரவுள்ள மக்களவைத் தேர்தல் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என நடைபெற இருக்கும் தேர்தல் என்று கூறினார். தேர்தலை சந்திக்க இருக்கும் பாஜகவுக்கு மக்களிடம் சொல்றதுக்கு சாதனை எதுவும் இல்லை. அதனால்தான் முழுசா கட்டி முடிக்கப்படியாத கோயில அவசர அவசரமாக திறந்து எதையோ சாதிச்சிட்டதாக காட்டிக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உதயநிதி, கே.என். நேரு, திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்டதை ஆன்மீக நிகழ்வாகவே பார்ப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். அயோத்தியிலிருந்து சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இவ்வாறு தெரிவித்தார். ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு பெருசா இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய சூழல்ல இது ஒரு ஆன்மீகமா இல்ல ஒரு அரசியலா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் தான். ஆன்மீகம் தான், இதுல அரசியல் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம். ஓகே சார், சமூக வலைதளம்ல ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு முன்னிறுத்தி ஒதுக்கப்படாதனால நீங்க அது முன்னிறுத்தி கேட்டதா ஒரு வீடியோ ஒன்று பரவாயில்ல. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதாவது இந்தியா முழுக்க ஒரு ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டிய நேரத்துல இது ஒரு மத அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வுங்கிற விமர்சனங்கள் கடுமையா வந்திருக்கு. ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்கும். எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருடைய கருத்து அவங்க சொந்த கருத்து. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? ஆன்மீகம் சொல்றேன் சார். தமிழகத்துல பல கோயில்கள்ல இந்த ராமர் கோயில் திறப்பு விவகாரத்துல கோயில் எல்லாம் பூஜை பண்ண வேணாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நேற்று ஒரு இஷ்யூ நடந்துச்சு. நிர்மலா சீதாராமன் மேடம்க்கும் தமிழக அரசுக்கும் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அது எப்படி சார் பாக்குறீங்க? அது எனக்கு தெரியல. தேங்க்யூ. திமுகவின் தேர்தல் அறிக்கை இந்த முறை கதாநாயகியாக கூட இருக்கலாம் என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகனா எப்பவுமே தேர்தல் அறிக்கை மிக முக்கியமா அது கதாநாயகியாகவும் இருக்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கைக்கு தலைமையேற்றுள்ள எம்பி கனிமொழி கொடுத்த பஞ்ச் டயலாக்கே இது. மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ள பாஜகவை வீழ்த்த காங்கிரஸ், திமுக என எதிர்க்கட்சிகளை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி முனைப்பு காட்டி வருகிறது. தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்கான இந்தியா கூட்டணியின் கூட்டங்கள் ஒருபுறம் நடந்து வரும் நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40க்கு 40 என்ற இலக்குடன் திமுக தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டது. அதன் ஒரு பகுதியாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, மக்களவை தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு என 3 குழுக்களை திமுக தலைமை அமைத்துள்ளது. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு கூட்டம் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெற்றது. இதில் டி.கே.எஸ். இளங்கோவன், ஏ.கே.எஸ். விஜயன், பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன், டி.ஆர்.பி. ராஜா, கோவி செழியன், கே.ஆர்.எஸ். ராஜேஷ்குமார், சி.வி. எம்பி எழிலரசன், எம்.எம். அப்துல்லா, எழிலன், சென்னை மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொழில்துறையினர், கல்வியாளர்கள், மீனவர்கள், சிறு குறு தொழில் முனைவோர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் நேரடியாக சந்தித்து அவர்களின் கோரிக்கையை பெற கூட்டத்தில் திட்டமிடப்பட்டது. இந்த பட்டியலை முதல்வர் அவர்களிடம் காட்டி ஒப்புதல் பெற்ற பிறகு அந்த ஊர்களுக்கு பயணம் செய்து எந்தெந்த விஷயங்களை பற்றி நாங்கள் கருத்திலே எடுத்துக்கொண்டு இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய போகிறோம் என்ற விஷயங்கள் போக போக அடுத்த கூட்டங்களிலே முடிவு செய்யும். தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக இருக்குமா என்ற கேள்விக்கு கதாநாயகியாக கூட இருக்கலாம் என கனிமொழி கூறினார். இதன் மூலம் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் அறிக்கையில் அதிகம் இடம்பெற வாய்ப்பு உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர்.
இந்நிலையில் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி தூத்துக்குடியில் துவங்கும் சுற்றுப்பயணம் கன்னியாகுமரி, மதுரை, தஞ்சாவூர், சேலம், கோவை வழியாக சென்று 11ஆம் தேதி திருப்பூரில் நிறைவு பெறும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. பிப்ரவரி 16ஆம் தேதி ஒசூரில் இருந்து மீண்டும் தொடங்கி வேலூர், ஆரணி, விழுப்புரம் வழியாக வரும் கனிமொழி தலைமையிலான குழு சென்னையில் 21, 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் மக்களின் கோரிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கேட்டறிய உள்ளது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு வருவதற்கு முன்பாக பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்களை திமுக தலைமை கேட்டுக்கொண்டுள்ளது. வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நள்ளிரவு நேரத்தில் பேரணியாக சென்ற மாணவர்கள்